வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். நான் உங்களோட ஜெகதீஷ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, வேர்ல்ட் கப் T20 இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி போயிருக்கு? டோர்னமெண்ட் என்ன மாரி நடந்திருக்குங்கிறத பத்தியெல்லாம் பார்க்கலாம். அண்ட் என் கூட இருக்கிறது நானும் கலரி. ஸோ ஸ்ட்ரைட் அவே ஜெகதீஷ் சொன்ன மாரி, நம்ம வேர்ல்டு கப் வின்னிங் மொமெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. லாட் மோர் டு டிஸ்கஸ். ஏன்னா, இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் டீம் டு டிஃபெண்ட் த T20 வேர்ல்ட் கப் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் டீம் டு வின் அ T20 வேர்ல்டு கப் இன் தியர் ஹோம் கிரவுண்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் எவ்ரி இந்தியன் அண்ட் எவ்ரி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வேர்ல்டு கப் ஹாஸ் பீன் ட்ரெமெண்டஸ் ஜேர்னி ஃபார் எவ்ரி ஒன், ஈவன் ஃபார் த ஃபேன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஃபார்மேட்டா நடக்குது. அண்ட் நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் இதுல வந்து அவங்களோட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அண்ட் இந்தியன் டீம் ஒன் ஸ்மால் மிஸ்டேக் ஹஸ் சேஞ்ச் த ரிதம் ஆஃப் த டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் தோக்காட்டி நம்ம ஒரு மேட்ச் கண்டிப்பா தோத்துருப்போம். அது எய்தர் நாக் அவுட்ஸ் ஆர் ஃபைனலா தான் இருந்திருக்கும். தட் ஒன் கேம் ஷேப்ட் அஸ் வெல்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ் சஞ்சு சாம்சனோட ரிடம்ஷனா தான் அது இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபாலோட் பை எவ்ரி கேம் he ha- he was in blast mode தான். தேர் இஸ் நோ வே டு ஸ்டாப் ஹிம். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஷோ பண்ணாரு. ஈவன் இன் த ஃபைனல்ஸ் விதவுட் எனி நர்வஸ் செம்ம கேம் ஆனாரு சஞ்சு சாம்சன். அண்ட் ஃபாலோட் பை பும்ராவோட கான்ட்ரிபியூஷன் நம்ம மறக்கவே கூடாது. செகண்ட் பெஸ்ட் எக்கானமி இன் திஸ் வேர்ல்டு கப், இன் திஸ் மாடர்ன் டே T20. அண்ட் ஐ எம் சோ லக்கி தட் பும்ரா இஸ் டாமினேட்டிங் இன் பேட்டர்ஸ் எரா. சச்சின் எப்படி பவுலர்ஸ் எரால டாமினேட் பண்ணாரோ, we are witnessing Bumrah dominating the batters era, which is completely பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க ஜெகதீஷ் இதுல. கண்டிப்பா ஆக்சுவலி இந்த வட்டம் வேர்ல்ட் கப் வந்து உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சஞ்சு சாம்சன் சொன்னது தான் நான் சொல்றேன். இப்ப நேத்து மேட்ச்லயே பார்த்தோம்னா, மேக் ஹென்ரியோட ஃபர்ஸ்ட் ஓவர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட். பார்க்கும்போது அந்த 5 பால் 5 பால் என்னடா இது இப்படி அப்படின்னு வருது அப்படின்னு இருக்கும். 5வது பால் சாம்சன் டேக் ஆன் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு அபிஷேக் சர்மா கண்டிப்பா நேத்து ரொம்ப ஸ்டார்ட்டிங் ஒரு 3 ஓவர் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாங்க. அந்த டைம் எடுத்ததுக்கு சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ காட்டுது சாம்சன்ட்ட. கரெக்ட். நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். நீ இந்த ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட்டிங் ஒரு 2, 3 ஓவர்ஸ் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மெதுவா டேக் ஆன் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. சஞ்சு வாஸ் கீப் டிஸ்கசிங் வித் அபிஷேக் சர்மா இன் ஃபீல்ட். he was, I don't know if it was the term he used, பொறுமையா ஆடு, ஒரு சிக்ஸ் அடிச்சோடனே போய் பொறுமையா ஆடு சொல்றது, சம்திங் ஐ ஃபெல்ட் இட் தட் வே. he he took the lead there and guided the other striker also. I felt it that way. Maybe அது கரெக்டா இல்லாமலும் இருக்கலாம். பட் while I am seeing through my eyes sitting in front of the TV, அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு சஞ்சு வந்து இன்னிங்ஸ டேக் ஆன் பண்றத விட, he took the ownership of the innings. பேட்டிங்கா நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் தோ he didn't finish finish the game, but he did it well. இதுக்கு மேல ஒரு பேட்ஸ்மேனால எந்த டைமென்ஷனுக்கும் போக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் he proved in anchoring the innings. He proved in taking on the innings with the brutal destruction, and he proved to act wisely in the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். அது நேத்து இப்போ நான் சொன்னதுதான். நேத்து ஃபைனல்ஸ்ல இந்த அளவுக்கு வைஸா ஒரு பேட்ஸ்மேன் திங்க் பண்றாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட. ஸோ எல்லா டைமென்ஷனையும் கவர் பண்ணிட்டாரு. விக்கெட் கீப்பிங் வாஸ் ஆல்சோ டீசென்ட். ஸோ நத்திங் எல்ஸ் வி குட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். அண்ட் வந்து இன்னும் நெறைய பிளேயர்ஸ் இன்னும் பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா ஆமா. இசான் கிஷான் எங்க இருந்தோ வந்தாரு. ஸ்குவாட்ல ரொம்ப வருஷம் இடம் கரெக்ட். இல்ல. டொமஸ்டிக்ல போய் நல்லா பண்ணாரு. டொமஸ்டிக்ல பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தாரு. ரிட்டர்ன் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் எக்ஸாக்ட்லி. அக்சர் பட்டேல் நல்லா கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங்கும் சரி, அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு சில மேட்சஸ்ல நம்ம நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் சிவம் துபே லிஸ்ட்ல எப்படிதான் சேர்க்காம இருக்கும். அதாவது மோஸ்ட் சிவம் மோஸ்ட் துபே அண்டர் மாதிரி ரேட்டட் மெயின் திஸ் வேர்ல்டு கப்.
சிவம் துபே. ஃபார் ஷூர். மேட்சஸ்ல சிவம் துபி ஃபெயில் ஆகி பார்த்ததே கிடையாது. நேத்து மேட்சஸ்லயே பார்த்தோம் நம்ம. இப்ப ஒரு 3 பேரு ஹோலி ட்ரினிட்டி மாரி திடீர்னு வந்து மொமெண்டம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாம்சன் விக்கெட் போன அப்புறமே எனக்கு முடிஞ்சு 230ன்னா கண்டிப்பா வந்து அவங்க நியூசிலாந்து தான் போயிருப்பாங்க. ஒரு 250ங்கிறது சைக்காலஜிக்கலா அடி. அது கண்டிப்பா கொண்டு வந்ததுக்கு தூபே தான். தூபேயோட ரன் ரொம்பவே அண்டர் ரேட்டட் இந்த டோர்னமெண்ட்ல. கரெக்ட். லைக் ரைனா 2011 வேர்ல்டு கப்ல ஒரு ஆம், குரூப் ஸ்டேஜஸ்ல ஆடிக்கவே மாட்டார் ரெய்னா. டைரக்டா குவார்டர் ஃபைனல், செமிஸ், ஃபைனல். ஃபைனல்ஸ். ஃபைனல்ல பேட்டிங் பண்ணியிருக்க மாட்டாரு. குவார்டர் ஃபைனல், செமிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2மே குவார்டர் ஃபைனல்ல குரூஷியலான ஆஸ்திரேலியா. இன்னிங்ஸ். கரெக்ட். எஸ், ஆஸ்திரேலியா கூட அப்படி சூப்பரா ஆடி இருப்பாரு. கொஞ்சம் மெயின் ஸ்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டைம்ல போயிருக்கும் போது கரெக்ட். ஆங்கர் பண்ணிருப்பாரு யுவராஜ் சிங் கூட சேர்ந்து. அப்ப வந்து பிரெட்லி எல்லாரும் பவுலிங் போடுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நான் டேக் ஆன் பண்றேன் அப்படின்னு இருப்பாரு. அதே ஆமா. மாதிரி செமிஃபைனல்ல பாகிஸ்தான் கூட ஒரு 48 ஆல்மோஸ்ட் சம்திங். யா. 39 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. 39 48 அடிச்சு ரன்ஸ் டூ. நெனைக்கிறேன். இல்ல 39 ஐ திங்க் ஓகே, 39 ஓகே. 32 தான் இருக்கும். அடிச்சு ஒரு 260 ரன்ஸ் பக்கத்துல கொண்டு வந்துட்டார். சோ அதே ஒரு இதுதான் சிவம் துபே பண்ணியிருக்காரு. நேத்து லாஸ்ட் ஓவர்ல அக்ஸலரேஷன் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலி ஒரு நம்பர் 4ல இருந்த பிளேயரை நம்பர் 6ல கொண்டு வந்து அதுக்கு ட்ரைன் பண்ணி கம்பீருக்கும் நம்ம இதுல ஒரு அப்ளாட்ஸ் கொடுத்தே ஆகணும். கரெக்ட். கண்டிப்பா ஒரு இப்படி ஒரு அதாவது எந்த லெவலுக்கு நம்ம கிரிட்டிசிசம் வைக்கிறோமோ அந்த லெவலுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் வச்சோமோ அது எல்லாத்தையும் ஹி பண்ணியிருக்காரு. அக்செப்டட் த கிரிட்டிசிசம். அது விச் இஸ் அ எல்லாத்தையுமே குட் வந்து குவாலிட்டி. மிஸ்ஸிங் பீஸா வந்து நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஜஸ்டிஃபை ஆகுது. ஆமா. சீரியஸ்லி சிவம் இது ரன் இதே மாரி கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி அவரு நம்ம அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ப அடிக்க வச்சுட்டா, ஐ அம் பினிஷ்ட். அடிச்சிருவாரு. இதுவே பண்ணிட்டாங்க. அது இன்னும் ஈஸியா தான் பண்ணுவாரு. அண்ட் வந்து பார்த்தோம்னா, இப்ப ஸ்கை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? இப்ப நெக்ஸ்ட் வந்து இது ஒலிம்பிக்ஸ்லயும் T20 வேர்ல்ட் கப்லயும் நாங்க தான் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு ஸ்கை. எனக்கு வந்து இந்த ஒரு ஜோக் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஜோக்கு அந்த அதாவது இந்த சந்தானம் ஜோக்கு. சந்தானத்தோட தம்பி கஞ்சா கருப்பு வந்து தூக்கு மாட்டி தொங்க பார்த்திருப்பான். கடைசியில வந்து தப்பிச்சான். நல்ல வேளை ஷூஸ பொழச்சுட்டா. நீ பொழச்சுட்டன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாரி. நேத்து ஜஸ்ட் மிஸ் விட்டிருந்தா ஊரே போய் அடிச்சிருப்பானுங்க. ஆமாமா. எப்படியோ லக் ஏதோ ஒரு செம்ம. லக் ஃபேக்டர் தான் நான் சொல்லுவேன். பட் ஆன் ஃபீல்ட் ஹி வாஸ் குட் எஸ்டர்டே. லைக் ரொம்ப நர்வஸா இல்லாம, காமா ஈவன் ஃபீல்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் மிஸ்டேக் பண்ணா, ஹி வாஸ் லைக் என்ன சொல்றது? செம்ம கம்போஸ்டா, கூலா ஹேண்டில் பண்ணாரு. ஃபாலோட் பை ஈவன் பவுலர்ஸ்க்கு ஸ்ட்ரைட் அவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டே இருந்தாரு. பால் பை பால். ஸோ அந்த ஃபேக்டர்னால மேபி ஹி வில் கன்டின்யூ அஸ் அ T20 கேப்டன் தான் நான் சொல்லுவேன். தோ ஹி இஸ் நாட் ஷோயிங் குட் ஃபார்ம் இன் பேட்டிங். ஸோ ஐ டோன்ட் நோ. இது வந்து ஒரு வி கேனாட் ஆர்கியூ வித் தட். ஏன்னா ஹி இஸ் அ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் நவ். ஸோ எஸ். அங்க வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தோ ஹி ஆமா, ஷோட் என்ன புவர் கேட்டா ஃபார்ம். நானும் இதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் 28 வரைக்கும் நம்ம இதே ஸ்குவாட கன்டின்யூ பண்ணோம்னா கண்டிப்பா நோ ஒலிம்பிக்ஸும் டவுட். நம்ம தான். 20 வேர்ல்ட் கப்பும் நம்ம தான். ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணாமே நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் ஆனா இருக்கும். அது வந்து ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணான்னா அதுவும் சால்வ் ஆயிடும். சோ அந்த மிஸ்ஸிங் பீஸ சால்வ் பண்றேன்னு சொல்ட்டு கொஞ்சம் எமர்ஜிங் பிளேயர்லாம் இறக்காம வரணும். ஏன்னா அந்த எமர்ஜிங் கப் போச்சு. சோ அந்த மாரி இல்லாம பாத்துக்கணும். இதே கரெக்ட். ஸ்குவாடோட போனா கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம் கண்டிப்பா. என்ன ஸ்கை ஆமா. ஃபார்ம்ல இருந்திருந்தா நம்ம 250 2 மேட்ச் ஸ்கோர் பண்ணோம். 3 ஜிம்பாப்வே கூட ஆல்மோஸ்ட் 250. ஸ்கை வந்து ஃபார்ம்ல இருந்திருந்தா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் 280 ஆர் 300. தட் வில் பி த ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ யா. மீன்வைல் எவ்ரி அதர் ஐ விஷ் ஆல் அதர் பிளேயர்ஸ் ஷுட் கன்டின்யூ த சேம் ஃபார்ம். அது இருக்கணும். பட் யா, நோ டவுட் நம்ம ஸ்டார்ட்டிங் வீடியோல ஸ்குவாட் அனாலிசிஸ்ல பேசின மாரி on paper we had the best team, and எஸ். no doubt we will not, no doubt if we didn't win, if we win the trophy. நம்ம அந்த வீடியோல பேசினதான் இப்ப சொல்றேன். No doubt we won the trophy because கம் எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கவர் ஆயிருக்கு நம்ம டீம். டாப் ஆர்டர், டிஸ்ட்ரக்டிவ் டாப் ஆர்டர், ஆங்கரிங் மிடில் ஆர்டர், அண்ட் a வைஸ் கேப்டன், and a proper all-rounders, good spinners, the best fast bowlers. What else you need for a best team?
அண்ட் எஸ். கண்டிப்பா. ரிங்கு சிங்கோட கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருந்துச்சு இந்த வேர்ல்டு கப்ல. லைக் ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணாரு. அண்ட் ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹிஸ் லாஸ், ஃபாதர்ஸ் லாஸ். பட் ஸ்டில் ஹி ஷோட் தட் பேட்ரியாட்டிசம் அண்ட் பீன் பார்ட் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் கப் ஜர்னி. அண்ட் என்ன சொல்றது, ஃபீல்டிங்ல அவரால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. அண்ட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் த ஒன் ஹூஸ் பீன் சேட் லாஸ்ட் வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்போ his father was very sad and disappointed that Rinku Singh was not selected. So ரிங்கு சிங் என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் வின்னிங் மொமெண்டா இருக்கும் ரிங்கு சிங்க்கும். ஸோ வி ஷுட் வி ஷுட் ஆல்சோ நோட் திஸ். லைக் இதையும் நம்ம கன்வே பண்ணணும் மக்களுக்கு. அது அப்படி பார்க்குறேன். அண்ட் ஃபாலோட் பை நிறைய மூமெண்ட்ஸ். சிவம் துபே வெரி வெரி அண்டர் ரேட்டட் அண்ட் குரூஷியல் இன்னிங்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் வித் ப்ராப்பர் நாக். லைக் சிவன் துபே அடிச்ச அந்த ஒரு ரன் டிஃபரன்ஸ் தான் நம்மளோட வின்னிங் ஃபேக்டராகவே எல்லா மேட்சும் இருந்திருக்கு. ஈவன் ஈவன் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ நல்ல, அதாவது ஒரு டீம் வந்து ஒரு பீக் ஃபார்ம்ல இருந்தா இப்படிதான் இருக்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். வி டிட் ஒன் பிகாஸ் ஆஃப் லக். நான் சொன்னேன் லக் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவும் முடியாதுன்னு சொன்னேன். பட் அந்த ஃபேக்டரையும் மீறி டீம் இந்தியா ஹஸ் ப்ரூவ் தட் ஸ்கில் அண்ட் டேலண்ட் ஷுட் பி ஃபைன் டு வின் எனிதிங் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த ஸ்குவாட் வந்து பார்த்தா பாலிடிக்ஸ் லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் டேலண்ட்ஸ்னால எக்ஸாக்ட்லி. வேர்ல்டு கப் வின் பண்ணதுல 2 பிளேயருக்கு ஒரு பங்கு இருக்கு. ஒண்ணு ரோஹித் சர்மா. அவரு போன வருஷம் ஒரு ஸ்குவாட் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு. கரெக்ட். இன்னொரு எக்ஸாக்ட்லி. பிளேயர் அவர் பேர சொல்ல விரும்பல. அவரு இல்லாத இது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா போயிடுச்சு. அந்த காமெடி நம்ம இது கேஸ் பிடிக்கிறதுக்கு இல்ல, இவர் இல்லாததால தான் கப் அடிச்சோம் அப்படிங்கிற நம்ம மாரி பிரின்ஸ் ஒரு கோலி ட்ரினிட்டி டாப் ஆர்டர் செட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ரீசனா இருந்திருக்காரு. நான் இன்னும் என்ன சொல்றேன், நம்ம அடுத்து வர வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாமே அடிக்கலாம். அதுக்கும் அந்த பிளேயரோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். அதுக்கும் அந்த பிளேயர் வந்து கொஞ்சம் பங்களிச்சு, இல்லப்பா இவரே ஆடட்டும் அப்படின்னு சொன்னாருன்னா, இன்னும் நம்ம நெறைய கப் அடிக்க ஐ வாய்ப்புகள் இருக்கு. ஐ ஹோப் அண்ட் ஐ விஷ் ஹி கெட்ஸ் பேக் டு ஃபார்ம். அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அவர்தான் மத்த 2 ஃபார்மேட்டோட கேப்டன் வேற இப்போ. எஸ். பார்க்கலாம் என்ன மாரி இருக்குது பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த இனி பெஸ்ட். அப்கமிங் டாஸ்க்கும் ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு இதுக்கு அடுத்து வர டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே பிச்சஸ் வேற மாரி இருக்க போகுது. ஸோ கரெக்ட். ஸோ நம்ம அதுக்கு ஏத்த மாரி 100% ரெடி ஆயிக்கணும். ஸோ இதே ஸ்குவாட் இதே ஃபயரோட போனோம்னா, நாம கண்டிப்பா இந்த ஒரு டெக்கேடே டாமினேட் பண்ணுவோம்னு தான் எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி. ஆஸ்திரேலியாவோட எரா எப்படி இருந்துச்சோ, அடுத்த ஒரு 10 இயர்ஸ் இந்தியாவோட எரா இப்படிதான் இருக்க போகுதுங்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தான் பார்க்க முடியுது ஐல் பி கண்டிப்பா. சர்ப்ரைஸ்ட் இஃப் வி டிட்ன்ட் டாமினேட் தான். எஸ். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நெறைய பிளேயர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், கைக்வாட் இந்த கைக்வாட். மாரி பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க. பெஞ்ச்ல உட்கார கூட இடம் இல்லன்னா, சோ அந்த லெவலுக்கு ஏ டீம் எந்த அளவுக்கு இருக்கு, ஏ டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கரெக்ட். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்குது. அது அண்ட் ஃபாலோட் பை இப்போ அண்டர் 19 டேலண்ட்ஸ் பாருங்க. அது அது ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன்ல இருக்கு அண்டர் 19. எஸ். வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹேவ் வித்தியாசமா. லைக் ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் குட் பிளேயர்ஸ் இன் கரண்ட் இந்தியன் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா, ஒரு 50 பிளேயர்ஸ் ஆச்சும் வருவாங்க. நோ டவுட். மினிமம் வி வில் ஹேவ் 50 குட் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆன் பேப்பர். ஸோ காம்பினேஷன்ஸ் எஸ். இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் ஹவு தே யூட்டிலைஸ் இட். லைக் திஸ் வேர்ல்ட் கப் T20. இவ்வளோ நம்ம இந்தியன் டீமை பத்தி பேசுறது, அப்பார்ட் ஃப்ரம் தட் வி நீட் டு கிவ் கிரெடிட்ஸ் டு ரன்னர் அப் ஆல்சோ. நியூசிலாந்து அவங்க வந்து லீக்ல ஓரளவு டீசெண்டா பண்ணாங்க. சூப்பர் எயிட்ல ரொம்ப சுமாரா தான் பண்ணாங்க. பட் நாக் அவுட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபின் ஆலன் அண்ட் டிம் சேஃபர்ட் அவங்க பேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் என்டையர் டோர்னமெண்ட்டும் ஓரளவு போயிருக்கு. ரச்சின் ரவீந்திரா பவுலிங்ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணாரு நாக் அவுட்ஸ்ல, ஈவன் இன் எஸ்டேஸ் கேம். ஸோ என்ன சொல்றது, அவங்க நேத்து வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டாங்களா, ஒரு மாதிரி கேப்டன்சில லைட்டா சொதப்பின மாதிரி இருந்துச்சு. லைக் யாரும் பவுலர்ஸை செட் பண்ணவே விடல. ஐ saw many different bowlers coming through bowl in power play. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் they were dominating actually.
ஆ மேட் சிக்ஸ் ஹென்றி அண்ட் எனக்கு கிளென் பிலிப்ஸ். பின் வச்சு இன்னும் கொஞ்சம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிளென் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. பிலிப்ஸ்க்கு ஏன் அதுக்கப்புறம் ஓவர் குடுக்கவே இல்ல? அபிஷேக் சர்மாவோட ஆப்வியஸ் வீக்னஸ் இஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பா பவர் பிளேல இன்னும் ஒன் மினிமம் 1 ஓவர் ஆச்சும் குடுத்துருக்கணும். மேபி லைக் 3 ஓவர்ஸும் போயிருக்கலாம். பட் மினிமம் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தா, இட் குட் ஹேவ் பீன் டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்டா இருந்திருக்கும். லைக் கேமோட மொமெண்டமே மாத்திருக்கும். பட் ஃபாலோட் பை எந்த பவுலர்ஸையுமே செட்டில் ஆக விடல. மிச்சல் சாண்ட்னர். யாருமே கன்டினியூயஸ் ஸ்பெல் போடல. எ மாத்தி, மாத்தி ஒரு மாரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. டிஃபரண்ட் பவுலர்ஸ், டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ். ஏன் அந்த மாரி ஃபைனல்ஸ்ல வந்து ஏன் ஹி வாஸ் காம் அண்ட் கம்போஸ்ட் என்டயர் லீக்ல. பட் ஏன் ஃபைனல்ஸ்ல அந்த மாரி ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னு தெரியல. மேபி வாட்ஸ் தேர் பிளான் ஐ டோன்ட் நோ. தெரியல. ஆக்சுவலி நேத்து உண்மையாவே எப்படி போட்டாலும் அடிக்கிறான் அந்த மாரி இருந்தனால சீரியஸா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க. ஆமா. ஒரு 3 ஓவர்ல வந்து அவங்க ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா நியூசிலாந்து கேம் சேஞ்சிங்கா இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா. அந்த சான்ஸும் இருந்துச்சு. கன்ஃபார்ம் 100% இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இல்ல. ஓவர் மேக் ஹென்றி ஓவர்ல வந்து எஸ், நடுவுல அவங்க திருப்பி தே வர் பேக் இன்டு கேம். ஒரு எஸ். 15, 16த் 20 ஓவர்ல. பட் எஸ். அகைன் இந்தியா அவுட் பிளேட் தெம் ஸ்மார்ட்டா. அன்டில் 20த் ஓவர் கேம் வாஸ் இன் நியூசிலாந்து கேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 230னா கூட நியூசிலாந்து கன்ஃபார்ம் இந்த ஆமா. டார்கெட்ட சேஸ் பண்ணிருக்கு. பிகாஸ் அவங்க வந்து த டார்கெட் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன சின்ன சான்சஸ யுட்டிலைஸ் பண்ணலையோன்னு தான் நான் சொல்லுவேன். பவர் பிளேல ஆப்வியஸா இன்னும் கன்டினியூஸா மேட் ஹென்றி 2 ஓவர், கிளென் பிலிப்ஸ் 2 ஓவர் போட்டிருக்கலாம். நடுவுல அவங்க கொஞ்சம் இந்தியா ஸ்லோ டவுன் ஆனப்போ தே வுட் ஹவ் பாட் மேட் ஹென்றி பேக் அகைன் ஆர் கிளென் பிலிப்ஸ் ஆர் மெக்கான்சி நேத்து ஏன் டீம்ல இல்லங்கிற ஒரு கொஸ்டின் அது. பிகாஸ் யூ டிட் வெல் ஃபார் யூ இன் நாக் அவுட்ஸ் அண்ட் சூப்பர் 8. ஸோ டஃபி தானே ரீப்ளேஸ் பண்ணது மெக்கான்சிக்கு பதிலா. அ டஃபி தானே ரீப்ளேஸ் பண்ணாங்க ஆமா, நேத்து ஆமா, ஆக்சுவலி. ஆமா. டஃபி அந்த டிஃபரன்ஸே அங்கேயே காலி. ஸோ ஜேக்கப் டஃபின்னு சொல்றப்ப தான் ஒண்ணு ஞாபகம் வருது. ஸோ நான் ஒரு மீம் பார்த்தேன். லைக் சிஎஸ்கே பிளேயர்ஸ் சிவம் டுபே அண்ட் சஞ்சு சாம்சன் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் their கண்ட்ரி. ஃபாலோட் பை மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸே இருக்கு. ஸோ இந்த 2 டீம் ஓட பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு கப் வின்னிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் சேட் தட் தே ஹேவன்ட் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த இந்தியாஸ் வின். அப்பல்லாம் எதுவும் இல்லங்க. ஆர்சிபி பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஜேக்கப் டஃபி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்தியா வின்னுக்கு நேத்து. கண்டிப்பா. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நல்ல ஒரு பிளே. கவலைப்படாதீங்க. யூ கைஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் எஸ்டர்டேஸ் இந்தியாஸ் வேர்ல்ட் கப் வின். கண்டிப்பா. நெறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேர் சொன்னாங்க, ஜிதேஷ் சர்மா எடுக்காம போனது லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. சஞ்சு சாம்சன் இது அதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டா பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஆப்வியஸாங்க. இடத்துல சஞ்சு தான். என்ன ம். சொல்றது? ஜிதேஷ் சர்மா இஸ் குட் பிளேயர் பட் நோ டவுட் பட் இட்ஸ் நாட் ஐபிஎல் அகெயின். ஐபிஎல்ல நீங்க ஆடுறது வேற, இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது வேற. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் பெட்டர் சான்ஸ். பட் யா, நோ டவுட் ஹி இஸ் அ குட் பிளேயர். பட் காம்பினேஷன் சஞ்சு சாம்சனுக்கே காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் போகல அவங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அடி வாங்குனனால ஓகே வி வில் பிரிங் ஹிம் பேக். பிளஸ் சஞ்சு சாம்சன் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஹி பெர்ஃபார்ம்ட் இன் டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரியல் 3 டைமென்ஷனல் பிளேயர்ன்னு சொல்லலாம். ஆங்கர் த இன்னிங்ஸ், கிவிங் அன் எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ், அந்த சிச்சுவேஷன ரீட் பண்ணி ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கர லீட் பண்ணி கூட்டு போறது. இட்ஸ் சம்திங் டிஃபரண்ட் டேலண்ட் எனி ஒன் ஷால் ஹேவ். 3 மேட்சஸ்லயுமே நம்மளால கன்டினியூஸா பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா. டைம் எடுத்து பனிஷ் பண்றாரு சாம்சன். இது இது ரியலி ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. இதுவரைக்கும் சாம்சன் இந்த மாரி ஒரு குரூஷியலா போய் நான் பார்த்தது கிடையாது. எப்பயுமே எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிற சாம்சன், இந்த வட்டம் எந்த பால எக்ஸ்ப்ளோசிவா அடிக்கலான்னு யோசிச்சது. பார்க்கும்போது 3 மேட்ச்ல நமக்கு வித்தியாசம் தெரியுது. இதே ஃபார்ம கரெக்ட். கன்டின்யூ பண்ணா எல்லா பேரும் டாட்டா தான். கண்டிப்பா வந்து அந்த லெவல் அசால்ட்டா ஆடுறாருங்க. லைக் என்ன சொல்றது? பார்க்கவே அவ்ளோ நல்லா இருக்கு அவர் விளையாடுறத பார்க்குறப்ப. ஸோ ஐ அம் கான்ட் வெயிட் டூ சீ ஹிம் இன் அண்டர் சிஎஸ்கே ஜெர்சி அண்ட் பிளே ஃபார் அஸ். ஸோ அதை நோக்கி போவோம்.
அண்ட் அத சின்ஸ் வி டச் த ஐபிஎல், ஐபிஎல்லோட டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் டேட்டு. இந்த மாசம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூ டேஸ் டு கோ அண்ட் எல்லா டீம்ஸ் ஸ்டார்டட் த ட்ரெய்னிங் கேம்ப்ஸ். எஸ்பெஷலி சிஎஸ்கே ஹஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி a வீக் அகோ இங்க சென்னையில. ஸோ அதை நோக்கி போவோம். ஐபிஎல்லை நோக்கி போறப்போ நம்ம நிறைய வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். We will try make sure to entertain you all with more content. ஐபிஎல் இந்த வட்டம் உண்மையாவே ஸ்கேரியா இருக்க போகுது. சிஎஸ்கே கண்டிப்பா இந்த வட்டம் நான் ரொம்ப வெயிட்டிங் சிஎஸ்கேக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் கான்ட்ரி பேட்டிங் பட்டன். நான் நான் என்ன எஸ். நினைச்சேன்னா, ஒரு சுமாரான டீம் தான் நம்ம அப்படின்னு ஆக்ஷன் முடிஞ்சோனே நினைச்சேன். T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோனே, ஓகே, நம்ம ஓகே தான் இந்த வாட்டி. கண்டிப்பா நமக்கு இப்ப ஆப்ஷன் பாருங்க. இப்ப உர்வில் பட்டேல் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கதா நெட்ஸ்ல அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு. ஆமா. அண்ட் சிஎஸ்கே வந்து உர்வில் வந்து பார்த்தோம்னா, மிடில் ஆர்டருக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டோனியும், உர்விலும் ஒரே பிட்ச்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தா மிடில் ஆர்டர் பிட்ச். இப்ப ஸ்குவாட் எந்த மாதிரி வேணா எக்ஸ்போசர் ஆகலாம். இப்ப கௌதம் கம்பீருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட் குடுக்கணும். தூபே வந்து 4ல இருந்து 6க்கு வந்து இப்ப நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். கம்பீரோட கரெக்ட். அந்த உண்மையாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடிஷனா இருக்க போகுது. இந்தியாவுக்கும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சரி. இப்ப வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஆக்ஷன் முடியும்போது நமக்கு என்ன பிரச்சனை? தூபே 4ல ஆடுவாரு. 6ல யாருப்பா ஆடுவா? இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ன்னு இருந்துச்சு. நாங்க பட் 6 இப்ப டூபே பிரச்சனை தான் கிடையாது. ஆடணும். 6 தூபே வந்துருவாப்படி. இப்ப ஆயுஷ் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் 1 டூ ஃபாலோட் பை சாம்சன். எய்தர் சாம்சன் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சாம்சன் ருத்ராஜ் தான் கூட ஓப்பன், நம்ம நோ டவுட். சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுவாரு. ஐ ஐ ஐ ஷால் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஆயுஷ் மாத்ரிக் கம்ஸ் ஒன் டவுன். ஏன்னா அவரு அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல ஒன் டவுன் தான் ஆடினாரு. பெர்ஃபெக்ட்டா ஆடினாரு. ஸோ கண்டிப்பா அதுக்கும் இருக்கும். சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், ஆயுஷ் அண்ட் சஞ்சு காம்பினேஷன் பெஸ்ட்டா இருக்கும். சஞ்சு ஆங்கர் பண்ண, ஆயுஷ் அக்ஸலரேஷன் பண்ண, லைக் கரெக்ட். அபிஷேக் அண்ட் சாம்சன் மாரி தான் பெட்டரா இருக்கும். அண்ட் ருத்து ஃபாலோட் பை 3 அண்ட் நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி எய்தர் உர்வில் பட்டேல் ஆர் சர்ஃப்ராஸ் கான். ஏன்னா சர்ஃப்ராஸும் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ரீசெண்டா டொமஸ்டிக்லயும் பெஸ்ட்டா பண்ணியிருக்காரு. பட் ஐ மோஸ்ட்லி பிலீவிங் உர்வில் பட்டேல் இஸ் கோயிங் டு டேக் த நம்பர் 4. இஃப் ஹி ஃபெயில் மீன்ஸ் சர்ஃப்ராஸ் வில் டேக் தட் பொசிஷன். ஆமா. அண்ட் நம்பர் 5, எஸ். டெவால் பிரேவ். பிரேவிஸ் இருக்காரு. பட் சிஎஸ்கே லுக்ஸ் கேரியர். இப்ப எனக்கு டிஃபரெண்ட் தாட் என்ன வந்திருக்குன்னா, டெவால் பிரேவிஸ் இல்லாமலே வி ஷால் கோ தைரியமா. எஸ். அண்ட் பவுலிங்ல வி ஷால் ஹேவ் n நம்பர் ஆஃப் ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ். பட் ஆப்வியஸா டெவால் பிரேவிஸ் வில் பி தேர். பிகாஸ் எஸ். சிஎஸ்கே அவர் வந்து சைன் பண்ணதே எல்லா கேம் டைமும் தர்றோம். எல்லா கேம்ஸும் விளையாட வைக்கிறோம்னு சொல்லி தான் தே சைன் ஹிம். ஸோ அவர் இருப்பாரு. பட் வி ஹேவ் n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். நல்ல கண்டிப்பா. காம்பினேஷன் போலாம் இந்த வாட்டி. ஏன்னா ஸ்பின் பவுலிங்ல எய்தர் ஐ வில் சி ராகுல் சஹர் ஆர் நூர் அகமத் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் அண்ட் பிட்ச் வி பிளே. ஸோ இட்ஸ் லைக் குட் டீம் சிஎஸ்கே ஹேவ் பில்ட். ஈவன் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா, ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் தோஸ் டூ கைஸ். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கேம் டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற காம்பினேஷன் பார்க்குறப்போ அவங்களுக்கு கேம் எல்லா மேட்சும் ஆடுவாங்களாங்கிற ஒரு டவுட் வருது. பட் லெட்ஸ் சி. நான் ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா, சிஎஸ்கே இந்த டைம் பிரசாந்த், கார்த்திக் சர்மாவ 28 க்ரோர்ஸ்க்கு குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா. கரெக்ட். ஆனா இந்த சீசன் அவங்களுக்கு க்ரூமிங் சீசனா இருக்க போகுது. ஸோ இருக்கும். கன்ஃபார்ம் கண்டிப்பா. வந்து ஸோ இந்த வட்டம் நாங்க தோனி ரீப்ளேஸ்மெண்ட்டா கார்த்திக் அண்ட் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டா வீர் அப்படின்னு ஃபாலோ பண்ணி ட்ரைன் பண்ணலாம் அதுக்கேத்த மாரி. அண்ட் இன்னைக்கு கார்த்திக் சர்மாவோட கிளிப் ஒண்ணு நல்ல ட்ரெண்டிங் ஆச்சு. ஒரு 15 பால்ஸ்ல 5 சிக்ஸஸ் பக்கத்துல ஆமா. அடிச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்தா எல்லாமே பிக் சிக்ஸஸா தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் அமையும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா இப்போதைக்கு இவங்க 2 பேர் எல்லாமே ஸ்குவாட் பயங்கரமா இருக்கு. அண்ட் கரெக்ட். பவுலிங்ல பார்த்தோம்னா இப்ப அக்கீல் ஹுசைன வந்து நம்ம இப்ப இன்கேஸ் தேவைப்படுற நேரத்துல வந்து நம்ம அக்கீல் ஹுசைன கொண்டு போகலாம். இன்கேஸ் அக்கீல் ஹுசைன் தேவைப்படாத நேரத்துல ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேட் ஹென்றி, கலீல் அகமட் அண்ட் நாதன் நிதிஷ் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தா நூர் அகமத் அண்ட் ராகுல் சகர் ராகுல் ஆர் சஹர். வீர் பேஸ்ட் காம்பினேஷன் ஆர் நம்ம கோபால் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோபால் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் இருக்க பண்ணலாம். போகுது. கரெக்ட். ஸ்ரேயஸ் கோபால் ஹி டிசர்வ்ஸ் தான். ஏன்னா அவரும் ஒரு டீசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ சிஎஸ்கே வந்து என்ன சொல்றது, இந்த வாட்டி ஒரு ஒரு நல்ல
டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி தான் போறாங்க. ஐ டோன்ட் திங்க் ட்ராஃபி மேட்டர்ஸ் ஃபார் தெம் திஸ் இயர். இந்தியன் டீம் மாரி தான். இப்போ ஒரு நல்ல டீமா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன காட்டுனாலே போதும். திங்ஸ் வில் கம் டூ பிளேஸ் அக்கார்டிங்லி. ஸோ பார்ப்போம். எந்த அளவுக்கு நல்லா பண்றாங்கன்ட்டு. ம். இந்த வட்டம் அதே இது இன்னொரு ரூமர்ஸும் நம்ம பார்க்க முடிஞ்சது. 16 மேட்ச் இருக்க போதுன்னு சொல்றாங்க இந்த ஐபிஎல்ல. எது? அது என்ன கதைன்றது 16 இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 16. So each team plays 2 match against each team. பட் இன்னும் இப்ப 10 டீம்ஸ் இப்ப 9 டீம்ஸ் கூட ப்ளே பண்ணணும். ஸோ ரவுண்ட் ராபின்னாலும் 18 மேட்சஸ் தேவைப்படும். ஸோ ரூமர் தான் போயிட்டு இருக்கு. பட் அஃபிஷியலா தெரியல. அண்ட் இன்னொரு ரூமர் என்ன சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இஸ் கோயிங் டு பி எ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஆமா, ஒரு அது ரூமர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நெனைக்கிறேன். சிஎஸ்கே and ஆர்சிபி gonna be the IPL opener. March 28 at சின்னசாமி ஸ்டேடியம். பிளாக் பஸ்டர் இருக்கும் கண்டிப்பா. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களும் கடப்பார மாதிரி தான் இந்த வட்டம். ஆமா. வெங்கடேஷ் ஐயர்லாம் கீழ போட்டு வருவாங்க. நம்மமும் இந்த வட்டம் நல்லா இருக்க போகுது. லைக் அந்த பாய்ஸ் சீரிஸ்ல 2 இந்த பேர் ஃபேஸ் வருஷம் ஆஃப் அந்த மாதிரி. யாரு டிராஃபி ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சம் இருக்காதுன்னு தோணுது ஐபிஎல்ல. எனக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங்கே ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது இந்த வட்டம். கண்டிப்பா 200 ரன் மினிமம் வரப்போகுது. அதுவே நல்லா ஜாலியா இருக்கும் இந்த வட்டம் பாக்குறதுக்கு. ஏன்னா போன பார்க்கலாம் என்ன வட்டம் பேட்டிங் பண்றாங்க. அப்படி போட்டாங்க. போன 300லாம் வட்டம் வராதா? பேட்டிங் எனக்கு கப்பு மேலேயே ஆசை போயிடுச்சு போன வட்டம் பேட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம். நீ அடிக்க மட்டும் செய்ய போதும். அவ்வளவுதான். அடிக்கலாம் நான் சேஸ் பண்ண போதும். பண்ணிருவாங்க. இந்த வட்டம் ஆள் இருக்கு. நெறைய இருக்கு. மேட் சாட் மாரி பிளேயர்லாம் பெஞ்ச்ல உட்கார போறாரு. இன்கேஸ் அவரு ஸ்குவாடுக்குள்ள வந்தாருன்னா, ஸ்பின் பவுலிங்கும் போட முடியும். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வட்டம் சிஎஸ்கே தில்லுக்கு துட்டு தான் போகுது. 25 பிளேயருமே ஆட வைக்கலாம். அந்த மாரி தான் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த வட்டம். ஆமா, டீம் காம்பினேஷன் இந்த வாட்டி நெறைய இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த விசில் போடு ஃபாரெவர். எஸ் ஆல்ரைட். ஐபிஎல் வருது. யூஸ் ஓகே. பண்ணலாம். நம்ம நீங்க ஐபிஎல் ரிலேட்டடா இன்ட்ரஸ்டிங் சீரிஸும் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல. Till the start of the IPL and until then we shall end this session. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then bye from Hari.